வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை விட்டு தப்பி செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்காக மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை போலியாக தயாரிக்கும் சர்வதேச மோசடி வலையமைப்பு ஒன்று வெளிச்சத்திற்கு. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான உரிம பத்திரங்கள் முழுமையாக சட்டப்பூர்வமான என்று நிதியமைச்சின் செயலாளர் வாக்குமூலம். இந்தியா மற்றும் இலங்கை இடையில் நீடித்து வரும் நீண்டகால மீன்பிடி பிரச்சினை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாயின் அதில் பொதுஜன பெரமுன முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையை விட்டு தப்பி செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்காக மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை போலியாக தயாரிக்கும் சர்வதேச மோசடி வலையமைப்பு ஒன்று வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள சர்வதேச மனித கடத்தல்காரர் ஜே.கே. பாய் மீதான விசாரணைகளின் போது இந்த அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்துள்ளது. நேபாளத்தில் இஷாரா செப்பந்தியுடன் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு ஜே.கே. பாய் அளித்த தகவலின்படி மொரீசியஸ் கடவுச்சீட்டுகள் துருக்கியில் உள்ள ஒரு மனித கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றன. அந்த கடத்தல்காரன் துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவரின் மூலமாக இந்த வியாபாரத்தை மேற்கொள்கிறார் என்றும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போலி கடவுச்சீட்டுக்கும் $1 மில்லியன் அதிகமான தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 20க்கும் மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் பல புகைப்படங்கள் ஜே.கே. பாயின் கைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் குற்றவாளிகள் மட்டுமின்றி இந்திய குற்றவாளிகளுக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. ஜே.கே. பாய் பல இலங்கை குற்றவாளிகளை படகு வழியாக இந்தியாவுக்கு கடத்தி சென்றதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெகல் பத்ர பத்மே, இஷாரா செவந்தி, பெக்கோ சமன், அவரது மனைவி மற்றும் 10 வயது சிறுமி உள்ளிட்ட பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்களுக்காக இந்த போலி கடவுச்சீட்டுகள் தயாரிப்பதில் ஜே.கே. பாய் முக்கிய பங்காற்றியுள்ளார். தாய்லாந்து, இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, நேபாளம், துபாய், மொரீஷியஸ் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் செயற்படும் மனித கடத்தல்காரர்களுடன் ஜே.கே. பாய் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் என்பதும் விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. இது தொடர்பாக இன்டர்போல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு தகவல் தெரிவிக்க இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக தயாரிக்க மற்றொரு குற்ற வழக்கையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனியே விசாரிக்க தொடங்கியுள்ளது. இந்த மோசடிகள் தொடர்புடைய பலர் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் நம்பப்படுகின்றது. ஜே.கே. பாய் எனப்படும் கெனடி செபஸ்தியான் பிள்ளை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான உரிம பத்திரங்கள் முழுமையாக சட்டப்பூர்வமானவை என்று நிதியமைச்சின் செயலாளர் அர்சன சூரியபெரும நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்ததாக வரணு ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது இணைய சேனலில் வெளியிட்ட காணொலியொன்றில் அவர் இந்த உரிமங்கள் வழங்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு உட்பட்டது என்றும் அதில் எந்தவித முறைகேடும் இல்லை என்றும் பிரணாம பத்திரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். இதற்கிடையில் சிலர் இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு சிலர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டதை தவறு எனவும் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். ஆனால் அரசு தரப்பிலிருந்து வழக்கை விரைவில் கைவிட்டு உரிமங்கள் நடைமுறைக்கு வர அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வழக்கில் சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ள வசந்த சமரசிங்க நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதேபோல் உரிமம் பெற்றதாக கூறப்படும் எந்த அரசியல்வாதியும் இதுவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றும் வர்ண ராஜபக்ச உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால மீன்பிடி பிரச்சினை இன்னமும் நீடித்து வருவதாகவும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைக்கு வரும் நிரந்தர தீர்வை காண இரு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகள் என்ற தலைப்பில் இந்திய செய்தி நிறுவனம் ஒன்றுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது இதை தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட மாநாடு போன்ற சர்வதேச சட்ட அமைப்புகள் உள்ளன என்பதை நினைவுபடுத்திய அவர் இரு நாடுகளும் இணைந்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி மீன்பிடி தொடர்பான சட்ட பிரிவுகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டவிரோத மீன்பிடி தொழிலை தடுப்பது முக்கியம் என்றும் இத்தகைய பிரச்சனைகளை உரிய சட்ட ரீதியான முறைகளின் மூலம் தீர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிரந்தரமான சட்ட கட்டமைப்பு இல்லாமல் தற்காலிக நடவடிக்கைகளால் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு பதிலாக நீடித்த தீர்வை உருவாக்கி இரு தரப்பினரும் ஒருமித்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கச்சத்தீவு அருகில் உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் நுழைவது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் உருவாகி வருவதாகவும் இதனால் கைதுகள் மற்றும் கடல் எல்லை சர்ச்சைகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாயின் அதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் பேசும்போது அவர் கூறுகையில், மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த தீர்மானிக்கப்பட்டால் அதை பழைய தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தலாம். அதற்கான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் எளிதாக நிறைவேற்ற முடியும்.
ஆனால் அரசாங்கம் அந்த தேர்தலை நடத்துவதற்கு அஞ்சுகின்றது. தேர்தல் முடிவுகள் தமக்கு சாதகமாக இருக்காது என்ற அச்சத்தாலேயே எல்லை நிர்ணய பிரச்சனையை காரணமாக காட்டி இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அவர் மேலும் விளக்கமாக கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலில் எங்கள் கட்சிக்கு 2.5% வாக்குகள் கிடைத்தன. அதன் பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலில் அந்த வாக்கு விகிதம் 10% உயர்ந்தது. இதனால் எங்கள் கட்சியின் ஆதரவு தளபாடம் தொடர்ந்தும் விரிவடைந்து வருகின்றது. எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வாக்கு வங்கி மேலும் வலுவடையும். மாகாண சபைகளில் முதலமைச்சர் உட்பட ஆட்சியினை அமைக்கும் மற்றும் தீர்மானிக்கும் முக்கிய அரசியல் சக்தியாக எங்கள் கட்சி மாறும் என்று டி வி சாணக்க வலியுறுத்தினார். முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நாட்டை நாசமாக்கிய அரசியல் தரப்புகள் இணைந்து நடத்தும் நுகேகுட கூட்டத்தில் பங்கேற்கும் அளவுக்கு நான் முட்டாள் அல்ல என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் மேலும், மக்களால் ஒருமுறை நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிப்பது நாட்டிற்கு பேரழிவாக மாறும் என்றும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து வரும் 21ஆம் தேதி நுகேகுடியில் நடத்தவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணி குறித்து கருத்து தெரிவிக்கும் போது சரத் பொன்சேகா இவ்வாறு கூறினார். அவர் மேலும் விளக்கமாக கூறுகையில், எதிரணி தரப்பில் உள்ள கட்சிகளின் அரசியல் நடவடிக்கைகள் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த நன்மைகளையும் ஏற்படுத்தாது. அவர்களின் செயற்பாடுகள் தங்களின் அரசியல் லாபத்துக்காக மட்டுமே நடைபெறுகின்றன. அதனால் தான் நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த முகாமிலிருந்து விலகிவிட்டேன். நான் மீண்டும் அந்த கூட்டணிக்குள் செல்ல போவதில்லை. அதற்காக நான் முட்டாளாக மாற மாட்டேன். மக்களால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றேன். அதேவழி அவர் ஆளுங்கட்சியினை விமர்சித்து, எங்கள் தரப்பிலும் சில குறைகள் உள்ளன, அவற்றை ஆளுங்கட்சியும் உணர்ந்து சரி செய்ய வேண்டும். இல்லையில் மக்களின் அதிருப்தி அதிகரித்து எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமாதிபர் தாக்கல் செய்துள்ள வழக்கு நவம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்படுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் ஆரம்ப விசாரணை மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க தலைமையில் நடைபெற்றிருந்தது. விசாரணையின் போது முறைப்பாடு தரப்பு சார்பில் வழக்குகளுடன் தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் பிரதிவாதிகள் தரப்புக்கு கையளிக்கப்பட்டன. நீதிபதி அந்த ஆவணங்களை பரிசீலித்து வழக்கு தொடர்பான ஆரம்ப விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி அடுத்த விசாரணை முந்தைய மாநாட்டை நடத்துவதற்காக வழக்கை நவம்பர் 12ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். சட்டமாதிபர் தாக்கல் செய்த குற்றச்சாட்டின்படி ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் சுமார் 73 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை சட்டவிரோதமாக முறையில் பெற்றுள்ளார்கள். இந்த நடவடிக்கை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. அதன்படி அவர்கள் அந்த சட்டத்தின் விதிமுறைகளை மீறி சட்டப்பூர்வமான ஆதாரமின்றி பெருமளவில் சொத்துக்களையும் நிதியையும் குவித்ததாக சட்டமா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.